வணக்கம் ரேவிஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்ட். இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, எப்பவும் போல நார்மல் வீடியோவில் என்னோட 2020 எப்படி இருந்துச்சு, ஒரு மந்த்லி ரிவைஸ் மாதிரி. ரிவைஸ்னா எக்ஸாமுக்கு படிக்கிற ரிவைஸ்லாம் கிடையாது. ஸோ ஜான்லேருந்து டிசம்பர் வரை என்னென்ன நடந்துச்சுன்ற ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து லோ பட்ஜெட் ஃப்ளாஷ்பேக். எனக்கு வந்து அவ்வளோ எடிட்டிங்லாம் தெரியாது. ஸோ அதனால வந்து இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஜனவரி மந்த்துக்கு போக போகிறோம். ஜனவரி மந்தில் என் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. நான் அதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஜனவரி மந்தில் என்ன நடந்துச்சு? ஃபஸ்ட்டு படிப்பு தான் ஜனவரி மந்த்து நடந்துச்சு. என்னன்னா, நான் வந்து டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் சேர்ந்தேன். ஓகேவா? நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எங்கள் அப்பா கொண்டு போய் என்னை டிஎன்பிசி வந்து சேர்த்து விட்டாரு. எதுக்கு சேர்த்து விட்டாருன்னா, நான் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். அதனால என்னை டிஎன்பிசி படின்னு சொல்லிட்டு போய் சேர்த்து விட்டாரு. ஓகேவா? கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க. ஜான்வரி மந்த் வந்து நான் சேர்ந்தேன். கிளாஸ் வந்து ஒரு 10 அந்த இதில் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணோடனே அப்போ தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, படிக்கணும்னு ஒரு உத்வேகத்தோடு இருந்தேன். ஓகேவா? இது வந்து ஜான்வரி மந்தில் நடந்துச்சு. ஃபெப்ரில் என்ன நடந்துச்சுன்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஹெல்த்தில் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. கிளாஸு போகல. ஜான் மந்த்து தான். ஆக்சுவலி எனக்கு சாட்டர்டே சண்டே மட்டும்தான் கிளாஸு. அப்போனா வீக்லி வந்து 2 டேஸ்னால் வந்து 4 வீக்ஸுக்கு ஒரு 8 டேஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு ஜான் மந்தில் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் போயிருப்பேன். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு கரெக்டாக ஜான் மந்தில். அப்போ அவங்கள பார்க்குறதுக்கும் நான் போயிட்டேன். ஒரு 2-3 நாள் போயிட்டேன். இதில் பாதி கிளாஸ் போயிடுச்சு. ஓகேவா? ஃபெப்ரில் சுத்தர நான் போவே இல்லை. எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாதனால நான் அப்படியே அந்த சைடு இருந்ததுனால எனக்கு சுத்தமாக கிளாஸ் போவே இல்லை. ஓகேவா? இது வந்து ஃபெப்ரவரி மந்தில் நடந்துச்சு. மார்ச்சில் என்ன நடந்துச்சுன்னா வந்து அப்போ தான் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? என்ன டேர்னிங் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் வந்து அப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். March 6 தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா? இன்ன வரையும் நான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணலை. ஓகே, அது பார்த்துக்கிடுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னோட மேரேஜை பற்றி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏப்ரலில் மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து மார்ச்சில் நடந்துச்சு. அண்ட் ஏப்ரலில் என்ன நடந்துச்சுன்னா வந்து அப்போ தான் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண சமயம். March 6 ஆரம்பித்தாலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. நான் ஏப்ரலில் தான் அப்லோட் பண்ணேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் எடுத்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அண்டு இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஒரு இடத்துல போய் சில பல சண்டை சம்பவங்களாகி இங்கே எனக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இங்கே ஆரஞ்சு கலெக்டர் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். எதுக்குன்னா, எனக்கு இங்கே வந்து இப்படி ஒரு பிளாக் மார்க் இருக்கும், ஒரு கோடு கிழிச்ச மாதிரி. அது வந்து அங்கே வாங்கின வீர தழும்புகள். அண்ட் அது ஒரு சம்பவம். அண்ட் மேலே வந்து நிறைய நியூ வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ தான் வந்து ஒரு புதுசாக ஒரு உத்வேகம் பிறந்துச்சு. சரி பண்ணுவோம், நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு. அது வரையுமே ஆல்ரெடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் இருந்த வீடியோஸ் தான் ஓரளவுக்கு எடுத்து இதில் போட்டிருந்தேன். அந்த சேனலை நான் டெலிட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. அண்ட் அதோட வீடியோ தான் இதில் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அண்டு மே மந்தில் வந்து நான் புது வீடியோஸ் வந்து நல்லா க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இது கூட வந்து நமக்கு லாக்டவுன் போட்டாங்க. எப்போ சொன்னேன், என் மேரேஜ் பேஜ் வந்து ஒரு மார்ச் எடுத்தாங்க. கரெக்டாக மார்ச் எண்டிங்கில் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க கதையை. அண்டு ஜூனில் வந்து ஊருக்கு போயிருந்தேன். எதுக்கு போயிருந்தேன்? எதுக்கோ சாமி கும்பிட்றதுக்கோ எதுக்கோ போயிருந்தேன்னு நினைக்கிறேன், ஜூன் மந்த்து. அப்போ என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, என்னப்பா ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டியே, எப்படி வீட்டில் வந்து சேர்ந்துட்டியா, எல்லாத்துட்டையும் பேசிட்டியா, உங்கள் அப்பாவுக்கு நீ ஓடி போனதுனால தான் வந்து உனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சே. என் ஃபெப்பில் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போச்சே அப்படின்னாங்க. என்னடா சொல்கிறீங்க, எனக்கு தெரியாமல் எனக்கு எப்படா கல்யாணம் பண்ணீங்க, அது ஓடி போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே என்னதான் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு இருந்தாலே வந்து ஒரு சொந்தக்காரங்க 4 பேர் அப்படி தான் பேசி ஊருக்குள்ளே பரப்பி விட்டு இந்த மாதிரி அப்புறம் அந்த பிரச்சனை அது நிறைய ஆகிட்டு இருந்துச்சு. இல்லை அப்போல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, ஜூலையில் வந்து இன்ஸ்டா. அப்போ தான் வந்து நான் முன்னாடிலாம் இன்ஸ்டா யூஸ் பண்ணவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட் வந்து யூஸ் பண்ண சொல்லிகிட்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறது, எனக்கு இன்ஸ்டா யூஸ் பண்ண தெரியாது ஆக்சுவலி. அப்போ வரையும், இப்போ தெரியும், நல்லா தெரியும். அப்போ வந்து எனக்கு தெரியாது. அப்போ டிக்டாக்லாம் இருந்துச்சு. ஓகேவா? டிக்டாக் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணவே மாட்டேன். அது பேன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வேறு எதுவுமே ஆப்ஷனாக இல்லை. அதனால நான் இதை சூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அண்ட் நான்
பார்த்துட்டு இன்ஸ்டாவில் ஃபோட்டோஸ் வந்து அப்போ தான் 1-2 அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். பேசிக்காக நம்ம வீட்டில் எடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு 4-5 எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்லோட் பண்ண அப்புறம் ஒரு ஒரு ஒன் மந்த் இருக்கும், ஓகேவா, இருங்க அதை பார்த்துக்கிறேன். கரெக்டாக ஜூலை இது நடந்துச்சு. ஆகஸ்ட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா அப்லோட் பண்ணிட்டேன். க்ரீன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் நியூட்டன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு அந்த நியூட்டன் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து யூடியூப்ல வந்து ஒரு சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க வந்து என்னை ஆஃபர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி க்ரீன் ட்ரெண்ட்ஸில் வந்து கொலாப் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து மாடலாக வரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போனேன், க்ரீன் ட்ரெண்ட்ஸ் போனேன். இந்த மாதிரி அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து என்னோட இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். க்ரீன் ட்ரெண்ட்ஸ்ன்னு போட்டு டேக் பண்ணி தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வேணுன்னா நீங்கள் அங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த இது நடந்துச்சா ஆகஸ்ட்டில் வந்து இது நடந்துச்சு. இது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுலே. அண்ட் வந்து செப்டம்பரில் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஆக்சுவலி எங்கள் கேங்லேயே ஃபஸ்ட்டு எனக்கு தான் மேரேஜ்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் சடனாக வந்து பிளான் கேன்சல் ஆகி அப்படியே பிரச்சனை ஆனோன்னு சரி ஓகேன்னு அதை போஸ்ட்போன் பண்ணியாச்சு. அண்ட் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து என்ன சொல்கிறது, எங்களுக்கு ஹாப்பி தான், ரொம்ப சந்தோஷம் தான். பெருசாக அந்த மந்த் வந்து வேறு எதுவுமே நடக்கலை, அந்த என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் நடந்துச்சு. இது சொல்லணும், எப்போனா கரெக்டாக என்கேஜ்மெண்ட்டு 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து எனக்கு சரியான ஃபீவர். அப்போ தான் வந்து கொரோனா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே கேட்குற எல்லாத்துக்குமே கொரோனா அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் நினச்சேன் சரி நமக்கும் முடிஞ்சு சோலி இதோட முடிஞ்சு நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு மார்னிங் வந்து ஒரு 6 o'clock நான் தான் மேக்கப் போடணும். ஆனால் எனக்கு காலையில் வரையுமே எனக்கு போகவும் முடியல, எப்படி சொல்கிறது, எந்திரிக்க கூட முடியல, அவ்வளோ ஒரு ஃபீவராக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் சரி எப்படியோ வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு டைம் தான் நடக்கும், அதுவும் எங்கள் கேங்லேயே ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் வேறு. அதனால சரி ஓகே கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. இது வந்து செப்டம்பரில் நடந்துச்சு. வேறு என்ன, செப்டம்பரில் இன்னொன்று நடந்துச்சு. என்னன்னா அப்போ தான் வந்து இன்னொரு ஷூட்டுக்கும் போயிருந்தேன். ஒரு ரெட் சாரீ லுக் ஒன்று பண்ணியிருந்தேன், அதுவுமே இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூட்டும் கூட. வேற என்ன நடந்துச்சு, எங்கள் அப்பா கூட ஒரு மொரட்டு ஃபைட் நடந்துச்சு. எங்கள் அப்பா கழுத்தை அப்படி பிடிச்சி தூக்கிட்டாரு. வேற 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 அவ்வளோதான். செப்டம்பரில் வந்து அவ்வளோதான் நடந்துச்சு. அண்ட் அக்டோபரில் வந்து என் ஃப்ரெண்டு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பொண்ணு பேர் கார்த்திகா, அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. மேரேஜ்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த மந்த் ஃபுல்லாகவே அப்படியே ஒரே செலிப்ரேஷன்ஸாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, ஃப்ரெண்டு ட்ரீட் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், அதை வந்து போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஃப்ரெண்டோட மேரேஜையும் வந்து நான் ஆக்சுவலி vlog எடுத்து போடலான்னு தான் நினச்சேன். பட் என்னன்னா அங்கே எனக்கு தோணலை, vlog எடுக்கவே தோணலை. சரி அதனால அது அப்படியே போயிருச்சு. அண்ட் இது வந்து அக்டோபர் வரையும் நடந்தது. அண்ட் நவம்பரில் வந்து தீபாவளி, நவம்பர் தான் தீபாவளி வந்துச்சு. அப்போது என்னன்னா என்னோட சிஸ்டர் இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு தீபாவளி அப்போ தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். என்னென்னா சிஸ்டர் இல்லைன்னா விச் மீன்ஸ் வந்து நாங்கள்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி. நாங்கள் வந்து எனக்கு ஒரு 3 தம்பி 2 தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. என் சிஸ்டரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல, அது என்னன்னா ஆக்சுவலி ஃபேமிலி ப்ராப்ளம் தான். ஃபேமிலி ப்ராப்ளம் எதனால் வந்துச்சுன்னா என் மேரேஜால் தான் வந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் அதனால நிறைய ப்ராப்ளம்லாம் ஆகி சரி சொல்லிட்டு பிரித்து கூப்பிட்டு போயிட்டாங்க. என் தங்கச்சியை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ 1 year வந்து நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு தான் இருக்கோம். அண்ட் ஐ ஹோப் என் தங்கச்சி வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கணும். அண்ட் பார்த்துட்டு இருந்தா குண்டு மிஸ் யூ ஸோ மச். அண்ட் நியூ இயர், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அண்ட் எப்போவுமே நீ சிரிச்சுட்டே இரு, சந்தோஷமாக இரு. இன்னும் கொஞ்ச நாள் தான், கண்டிப்பாக நம்ம சேர்ந்துடலாம். அண்ட் இது வந்து என்னோட தங்கச்சிக்கு ஸ்பெஷலாக, ஓகேவா. அண்ட் நவம்பரில் இது மட்டும் தான் நடந்துச்சு, வேறு எதுவும் பெருசாக நடக்கல. ஆக்சுவலி இந்த இயரே வந்து எனக்கு ஒரு மொரட்டு இயராக தான் இருந்துச்சு. நிறைய சண்டை, நிறைய என்ன சொல்கிறது. டிசம்பர் மந்த்தை முடிச்சுட்டு மொத்தமாக சொல்கிறேன். டிசம்பரில் என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலி எனக்கு சுட்டு போட்டாலும் என்ன சொல்கிறது, இது சொல்ல வரதெல்லாம் படிப்பு வராது. அண்ட் படிப்பேன், என்ன சொல்கிறது, ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப அப்படியேலாம் இல்லை. எங்கள் அப்பா எந்த எக்ஸாம் நடந்தாலும் அப்ளை பண்ணு, எனக்கு சம்மந்தமே இன்ஜினியரிங் நடந்தால் கூட நான் அப்ளை பண்ண சொல்லிடுவார். அப்படி வந்து படிப்பு படிப்பு படிப்பு. ஆனால் எனக்கு வந்து நான் 10th 12th காலேஜ் எந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் கூட நான் போய் படிக்கவே மாட்டேன். காலேஜ்லலாம் வந்து எப்படி லிட்ரலாக வந்து காலையில் போவேன், ஆஃப்டர்நூன் எக்ஸாம் இருக்கும், மார்னிங் போய் எல்லாமே ஒரு ஸ்டோரி லைன் மட்டும் கேட்டுட்டு அப்படி போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு என்னை மூச்சு பிடிச்சி கொண்டுருவாங்க.
டிசம்பரில் வந்து நெட் எக்ஸாம் நடந்துச்சு. லிட்ரேச்சர் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், நெட் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம், ஓகேவா. அண்ட் அந்த பார்த்தா வழக்கம் போல் ஒரு நிமிஷம் ஆக்சுவலி இது நானாக க்ரியேட் பண்ண போட்டு அதனால தான் கொஞ்சம் நிற்க மாட்டேங்குது. ஓகே. அண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நெட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், ஓகேவா. இதை சொல்கிறதுக்கு நான் வைக்கலாம் படலை, ஏன்னா வந்து நான் படிக்கலை. ஓகே. அண்ட் டிசம்பர் மந்தில் வந்து ரொம்ப ரொம்ப சோம்பேறியான ஒரு மந்த்து. என்னன்னா நான் எந்த வீடியோவுமே எடுக்கல, சுத்தமாக எடுக்கல. நான் வீடியோ போட்டே வந்து ஒரு 30 days 25 days இருக்கும், ஓகேவா. லிட்ரலாக நான் எந்த வீடியோவுமே எடுக்கல. எனக்கு எடுக்கிற வீடியோவும் எதுவுமே பிடிக்கவே இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நான் ஒரு 4-5 வீடியோ எடுத்து எதுவுமே எனக்கு வந்து பிடிக்கல. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த மந்த் ஃபுல்லாக ஏதாச்சும் ஒர்க் வந்துட்டே இருக்கும். கரெக்டாக நான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கும் போது கேமரா இருக்காது, இல்லை ஏதாச்சும் கரண்ட் இருக்காது, இல்லை யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இது, இல்லை எனக்கு ஏதாச்சும் வேலை வந்துடும், என்ன பார்க்க யாராச்சும் வந்துடுவாங்க, இல்லை நான் யாரையாச்சும் பார்க்க போயிடுவேன். இந்த மாதிரி எக்கச்சக்க வரிசைய தடங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த நியூ இயர் வந்து எனக்கு ஒரு விடிவு காலம் மாதிரி. இப்பதான் நான் உட்காந்து சீரியஸா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த மந்த் எல்லாமே எல்லா நாள்லயும் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ போட்டுறணுன்ற ஒரு எய்ம்ல இருக்கேன். இப்போ ஏன் நான் இதை சொல்றேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்பதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கனால சரி போடலைன்னா அவமானமா ஆயிருமேன்றதுக்காக தான் இப்போ நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் மோரோவர் வந்து ஒரு 2020 வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. யாருக்குமே வந்து 2020 நல்லா போயிருக்காங்கன்னு தெரியும். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப மோசமான வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்கிறதுனா, லைஃப்பில் ஒரு 22 years வந்து என்ன சொல்கிறேன், என்ஜாய் தான். என் காலேஜ் லைஃப்பில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் போய் வாழ சொன்னால் கூட நான் மறுபடியும் வந்து அந்த லைஃப்பை வந்து வாழ்வேன், அந்த மாதிரி இருக்கும். அண்டு முடிச்சுட்டு 1 year வீட்டில் இருந்தேன். இந்த 1 year 2020 வீட்டில் இருந்தோமா, என்ன ஒரு கேவலமான வருஷத்துக்கு குறை சொல்லக்கூடாது. பட் என்ன சொல்றதுன்னா, நிறைய பேரோட ரியல் ஃபேஸ் வந்து இந்த வருஷம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த வருஷத்துல நிறைய பேர் நான் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது நம்பிட்டு இருந்திருப்பேன். சரி ஓகே இவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் டபக்கு அவங்க ஃபேஸை கிழிச்சிட்டு இதுதான் நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்டாங்களா. எனக்கு சீரியஸாகவே என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே இப்போயாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, நல்ல வேலை. லைஃப் லாங் வந்து அவங்க கூட பொய்யா ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்போயாச்சும் உண்மையை சொல்லிட்டு ஆமாம் நான் இப்படிதான்ற மாதிரி இருக்காங்களே, அது வரையும் நமக்கு சந்தோஷம் தான். யார் ஃபேஸ் எப்படின்னு இப்போயாச்சும் தெரிஞ்சிச்சுன்ற ஒரு ஆறுதலும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயரில் வந்து நான் எதை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா, முக்கியமாக நான் சொன்ன மாதிரி தான் என்னோட சிஸ்டரை வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் அவங்க நேம் வந்து த்ரிஷா. எனக்கு வந்து 2 சிஸ்டர் இருக்காங்க, த்ரிஷா அண்ட் நிதிஷா. அண்ட் 2 பேர்த்தையுமே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வேற என்ன மிஸ் பண்ணேன், கரெக்டாக வீடியோஸ் போட மிஸ் பண்ணேன். ஒரு 1 month வந்து கரெக்டாக நான் போடுவேன், வீடியோவாக போடுவேன். அடுத்து 1 month ஒரு 2 month கேப் விட்டுருவேன். எதுக்கு தான் விடுவேன்னு எனக்கும் தெரியலை. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒழுங்காக நான் கன்சிஸ்டன்சியாக வந்து வீடியோ போட்டிருக்கணும், நான் வந்து எதுவுமே போடலை. அண்டு இந்த இயரில் வந்து கரெக்டாக போடலான்னு ரிசல்யூஷன்லாம் இல்லை, சும்மா போடுவோம் என்ன கெட்டு போச்சுப்பா, சரியா வீடியோ போடலாம். வேற என்ன மிஸ் பண்ணேன், வேற வந்து வேற எதுவுமே மிஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோதான் இது 2. அண்ட் இந்த இயர் வந்து நான் என்ன லெசன் கற்றுக்கிட்டேன்னா வந்து ஈஸியாக வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. டக்குன்னு நீங்கள் கேட்குற விஷயங்களை வச்சு இவங்க இப்படிதான்ற மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது கிடையாது, அவங்களுக்கும் வந்து ஹர்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒருத்தவங்க பிடிக்கலையா தயவு செஞ்சு போயிருங்க. இல்லை எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு டேரெக்டாக சொல்லிட்டாச்சும் இருந்துருங்க. அண்டு பொய்யா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கலாம் தேவையில்லை. அண்ட் அப்படி ஒன்றும் நீங்கள் அவங்கக்கிட்ட பழகி வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. வேற என்னன்னா, யாரையும் டக்குன்னு நம்பக்கூடாது. அண்டு நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன், நம்புற கேரக்டர் கிடையாது. அண்ட் எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது, ஓகேவா. அந்த சர்க்கிள் கூட மட்டும்தான் பேசுவேன். அண்ட் எல்லா கூட பேசுவேன், அது வேற. ஒரு க்ளோஸ் சர்க்கிள் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட தான் டீப்பாக எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு வந்து அதுலேருந்து எல்லாருமே வந்து டக்குன்னு என்ன சொல்கிறது, அவங்க ரியல் ஃபேஸை காட்டும் போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. எப்படி சொல்கிறதுனா, எப்படி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மேபி வந்து நிறைய பேர் இது கூட ரிலேட் பண்ணியிருப்பீங்க. இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும்போது வந்து நான் லவ் மேட்டர்லாம் பற்றி பேசலை, சும்மா பொதுவாக தான் சொல்கிறேன்.
அண்ட் இப்படிதான் இவங்க அப்படி ஓகே ஒரு ஒரு பாசம் ஒரு பாண்ட் இருந்திருக்கும்ல, அந்த பாண்டை வந்து டக்குன்னு உடைச்சிட்டு இல்லை நான் இப்படிதான் சொல்லி டேரக்டா சொல்லிட்டா கூட பரவாயில்ல, அந்த உண்மை நமக்கே ஒரு நாள் தெரிய வரும்போது, நம்மளா கண்டுபிடிச்சு நமக்கா தெரிய வரும்போது, நம்ம என்ன சொல்றது, அவங்க ஏமாத்திட்டாங்கன்றதை விட நம்ம எவ்வளோ ஏமாலியா இருந்திருக்கோன்றது தான் வந்து ஒரு மனசு ஹர்ட் ஆகும், ரொம்ப ஹர்ட் ஆகும். அண்ட் எவ்வளோ தூரம் வந்து அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது நம்ம நம்பிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து இல்லை அது உண்மை இல்லை இதுதான் உண்மைன்றப்போ வந்து அதை டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிற முடியாது. ஒரு நிமிஷம், இது வேற அப்பப்போ ஓகே அவ்வளோதான், வேற என்ன, பேசிக்காக வந்து இதுதான், யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க, நம்பினவங்களுக்கு உண்மையாக இருங்க, மோரோவர் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருங்க, அவ்வளோதான். இந்த வருஷம் வந்து நான் வந்து கோவப்படக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஓகே பார்ப்போம், கோவப்படக்கூடாது, அழுகக்கூடாது அப்படின்னு. அண்ட் அழுகிறது கூட வந்து என்ன சொல்கிறது, அழுகிறதுல என்ன தப்பு இருக்கு, நான் கூட வந்து என்ன நினச்சிருக்கேன்னா அழுகாமல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. அழுகிறதுல வந்து எந்த தப்பும் இல்லை, அழுகாதான் வந்து அந்த சோகம்லாம் என்னை விட்டு கரைஞ்சி போகும். அண்ட் அழுகிறதெல்லாம் தப்பு கிடையாது, உங்களுக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுங்க, இல்லை அப்படியே அழுகாமல் வந்து இப்படி இருக்கணும்னா ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓகேவா? அதனால வந்து போகிற போக்கில் வந்து லைஃப்பை நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு போங்க. அண்டு மறுபடியும் லைஃப்பை வந்து நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு போங்க, இவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து அட்வைஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க, என் லைஃப்பில் வந்து நான் என்னென்ன லேர்ன் பண்ணேன்றது தான் வந்து உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு உங்கள் லைஃப்லையும் இதை நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு சில பேர் வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க, அண்ட் ரியல் ஃபேஸ் தெரிய வந்திருக்கும், எல்லாமே இதெல்லாம் வந்து லைஃப்பில் நடக்கிறது தான். இது வந்து என்ன சொல்கிறது, இதுதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஸோ ஓகே நல்லது, இப்போயாச்சும் நம்மளுக்கு அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஏமாறாமல் உஷாராக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த இயரை வந்து ஒரு நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராஸ்பரஸாக, ஒரு பிரிஸ்காக, ஒரு ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லாக நல்லா கொண்டாடுங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த இயர் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் வந்து என் மனசுக்குள்ளே வந்து ஒரு ஹோப் இருக்குது, என்னன்னா வந்து இந்த இயர் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல வருஷன்ற மாதிரி. நான் ஆக்சுவலி என்னன்னா, நான் வருஷத்தை வந்து ப்ளேம் பண்ண முடியாது எப்போவுமே, நம்மளோட செயல் மேபி வந்து அதை பொறுத்து தான் வந்து நம்ம லைஃப் அமைகிறது இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் எண்ணங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, நல்லதை மட்டுமே யோசிங்கன்னு சொல்ல மாட்டேன், கெட்டதையும் யோசிங்க, யோசிச்சாதான் வந்து எது தப்பு எது சரின்னு தெரியும். அண்ட் மோரோவர் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, அவ்வளோதான். வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. 2020 இப்படி தான் போச்சு. அண்ட் இந்த வீடியோ வந்து கரெக்டாக இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகும், இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கேன், இப்போயே ரிலீஸ் பண்ணிடுவேன். வேற வந்து இன்னும் 2020 பற்றி எதுவும் பேசுறதுக்கு கிடையாது, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். அண்ட் உங்களுக்கும் வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். என்னை நம்பி வந்து இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் நிறையா டைம் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். அண்டு என்ன சொல்கிறது தெரில, நான் சில வீடியோலலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன், அது எப்படி வருதுன்னே தெரியல. நான் பேசும்போது நல்லா நார்மலாக பேசிடுவேன், வீட்டில் போய் எடிட் பண்ணும்போது தான் வந்து எனக்கு தெரியும், ஐயோ என்னடா அவ்வளோ பேசியிருக்கேன், எனக்கே சில நேரம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதெல்லாம் பாவம் நீங்கள் பார்த்து அவ்வளோ தூரம் இப்படி மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். வேற என்ன சொல்கிறது, வேற அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் இந்த வீடியோக்கு அப்புறம் தான் வந்து இந்த மேக்கப் டியூட்டோரியல் வந்து நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ பிடிக்கும். நம்ம பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்ல வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.